what's up guys, welcome to AR Stuff. நான் உங்க நவீன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் ஒரு அட்ராக்டிவான ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது, நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோவில் நீங்கள் எப்படி அட்ராக்டிவாக இருக்கிறது, அண்ட் மற்றவங்க எடுக்கக்கூடிய பிக்சர்ஸுக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய பிக்சர்ஸுக்கும் எப்படி ஒரு யூனிக்னஸை காட்டுறது, சும்மா தண்டத்துக்கு இப்படின்னு போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுக்காமல் ஒரு வேல்யூவான ஒரு பிக்கை எடுத்து அதை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஹிண்ட்டையும் நான் வந்து லாஸ்ட்டு கொடுக்க போகிறேன். ஸோ முழுக்க பிக்சர்ஸ் வந்து நீங்கள் எப்படி எடுக்கிறது, மொபைலில் எடுக்கக்கூடிய பிக்சர்ஸே ஒரு நல்ல அவுட்புட்க்கு எப்படி கொண்டு வருது, அண்ட் நான் எடிட்டிங் யூஸ் பண்ணுற சில சீக்ரெட்டான ஆப்ஸையும் இந்த வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் ஆல்ரெடி இது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து யூடியூப்பில் நிறையா பார்த்துருக்கலாம். பட் அந்த வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் ரொம்பவே டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நான் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிடுறேன். இந்த வீடியோ முழுக்க நான் வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ welcome to the video. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபர்ஸ்ட். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்டோர் ஷாட்ஸ் எடுக்க போகிறீங்களா இல்லை அவுட்டோர் ஷாட்ஸ் எடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சில பேருக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து அதிகமாக இருக்கும். பட் வந்து அவுட்டோர் ஷாட்ஸ் இல்லை டிஃப்ரெண்டான லொக்கேஷன் போகிறதுக்கு அவங்களுக்கு சான்ஸே சுச்சுவேஷன் அமையாது. ஸோ அதுக்காக நம்ம எதுக்காகவும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம இன்டோர் ஷாட்ஸ், அதாவது நம்ம வீட்டிலே ஃபோட்டோ எடுக்க முடியும். பட் சில பேருக்கு வந்து நான் அதிகமாக ட்ராவலிங் பண்ணுவேன், டிஃப்ரெண்டான லொக்கேஷன்ஸ்க்கு போவேன், என்னால் தாராளமாக அவுட்டோர் ஷாட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை ப்ரிஃபர் பண்ணலாம். பர்சனலாக பார்த்தீங்கன்னா நான் இன்டோர் ஷாட்ஸ் தான் வந்து அதிகமாக எடுப்பேன். அண்ட் எனக்கு சுச்சுவேஷனும் அந்த மாதிரி தான் இது வரைக்கும் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம எதுக்காகவும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் மோஸ்ட் ஆஃப் த பிக்சர்ஸ் வந்து இன்டோர் ஷாட்ஸ் தான் எடுத்திருப்பேன். நான் கீழே வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கை வந்து கொடுக்குறேன். ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி அந்த லிங்க்கை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், என்னோட டேரெக்டாக இன்ஸ்டாகிராம் என்னோட ப்ரொஃபைலுக்கு போயிடும். ஸோ பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பிடிச்சி அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகேங்க, செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, சரி ப்ரோ நான் வந்து இன்டோர் ஃபோட்டோ ஷாட்ஸா இல்லை அவுட்டோர் ஃபோட்டோ ஷாட்ஸா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிக்சருக்கு ஒரு கான்செப்ட் இருக்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ கான்செப்ட் அப்படின்னோடனே எதோ வந்து நீங்கள் குழப்பிக்க வேணாம். இதை ஈஸியாக வந்து நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு அப்படின்னு ஒரு பேஷன் இருந்துச்சுன்னா அதை இதோட வந்து கம்பைன் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கோங்க, நான் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோஸ் மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். மென்ஸ் ஃபேஷன், லைஃப் ஸ்டைல், க்ரூமிங் இது ரிலேட்டடான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் இது ரிலேட்டடான கான்செப்ட் வச்சு ஒரு பிக்சர் எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியும். ஸோ அது மாதிரி பிக்சர்ஸ் தான் நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கோம்பு வச்சு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோம்பு வச்சு, தென் வந்து ஹேர் ட்ரையர் வச்சு ஏதாச்சும் ஒன்று, இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கான்செப்ட் ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு அவுட்டோர் ஃபோட்டோ ஷாட் எடுக்கிறது தான் வேணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பைக்கராக இருக்கீங்க, பைக் ரைடராக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ டிஃப்ரெண்டான கான்செப்ட் பைக்கை வச்சு எப்படியாவது பண்ண முடியுமா, டிஃப்ரெண்டான லொக்கேஷன்ஸ்க்கு போய் உங்களோட பைக்கை வச்சு டிஃப்ரெண்டான பிக்சர்ஸ் வந்து எடுக்க முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இதுதான் வந்து கான்செப்ட். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பேஷன் இருக்கும். அதை வச்சு நம்ம டிஃப்ரெண்டான பிக்சர்ஸ் வந்து எடுக்க முடியும். ஏன் இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம்? சும்மா தண்டத்துக்கு இப்படி இல்லைனா இப்படி இந்த மாதிரி போஸ் வந்து நம்ம எவ்வளோ நாள் தான் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் போஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால் யூனிக்காகவே தெரிய முடியாது. ஏன் அப்படின்னா சோசியல் மீடியாவில் அவ்வளோ பிக்சர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. சும்மா 10ஓட 11 உங்களோட பிக்சரையும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி கான்செப்ட் மூலமாக ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணினீங்க அப்படின்னா ஒரு 5 செகண்ட்ஸோ 10 செகண்ட்ஸோ எக்ஸ்ட்ராவாக பார்ப்பாங்க. இதுதான் மற்றவங்களோட பிக்சருக்கும் உங்களுடைய பிக்சருக்கும் இருக்கக்கூடிய ஒரு யூனிக்னஸ். ஸோ தேர்ட் ரூல் என்ன அப்படின்னா, சரி ப்ரோ நான் வந்து என்னோட பிக்சருக்கு கான்செப்டை ரெடி பண்ணிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேர்ட் ரூல் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ரூல். அது என்ன அப்படின்னா, ஒரு ஃபோட்டோவுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அதோட லைட்டிங் கண்டிஷன் தான். ஸோ நல்ல லைட்டிங் கண்டிஷனில் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா அந்த பிக்சரோட குவாலிட்டி வந்து அவுட்புட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அவுட்டோர் ஃபோட்டோ ஷாட்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா லைட்டுக்கு பஞ்சமே கிடையாது. பட் முடிஞ்ச அளவுக்கு ஏர்லி மார்னிங் இல்லைனா ஈவினிங் டைமில் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா அதோட அவுட்புட் வந்து பார்க்குறதுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து இன்டோர் ஷாட்ஸ் தான் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு விண்டோ அப்படி இல்லைனா பால்கனிலேருந்து நேச்சுரல் லைட்டிங் கண்டிஷன் வர மாதிரி பிளேஸ்லேருந்து எடுத்தீங்கனாலும் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு இல்லைனா கூட இந்த மாதிரி ரிங் எல்இடி வச்சு நீங்கள் பிக்சர்ஸ் வந்து எடுக்கலாம். அந்த ஃபோட்டோ பிக்சர்ஸும் நல்லா வரும். ஸோ ஃபோர்த் ரூல் என்ன அப்படின்னா, டோன்ட் டேக் சிங்கிள் பிக்சர்ஸ். தயவு செஞ்சு இந்த மிஸ்டேக் மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. நம்ம பையங்க வந்து ஒரு 2 போஸ் வந்து மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவுட்டோர் ஷாட்டுக்கோ இன்டோர் ஷாட்டுக்கோ போயிடுவாங்க எடுக்கிறதுக்கு. மனப்பாடம் பண்ண அந்த 2 போஸை மட்டும் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு வந்து பார்ப்பாங்க. 2 பிக்சரும் சத்தியமாக கேவலமாக இருக்கும். ஸோ இந்த மிஸ்டேக்கை நீங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ நான் என்னோட ரேஷியோ சொல்கிறேன். இன்றைக்கி வந்து எனக்கு 5 பிக்சர் தேவை, குவாலிட்டியாக சூப்பரான ஒரு பிக்சர் தேவை அப்படின்னா நான் மினிமம் ஒரு 50 ஃபோட்டோ எடுப்பேன். ஸோ 10 ஃபோட்டோவில் இருந்து தான் ஒரு ஃபோட்டோ நல்ல ஃபோட்டோவாக நம்மளால் சூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு ஃபோட்டோவோ 2 ஃபோட்டோவோ எடுத்து அதில் ஒன்று சூஸ்
பண்ணீங்க அப்படின்னா நல்லாவே இருக்காது. ஸோ மினிமம் வந்து ஒரு ஃபோட்டோ தேவை அப்படின்னா 10 ஃபோட்டோ எடுங்க, அதுலேருந்து ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு அந்த பிக்சர் வந்து நல்லா இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ 5th ரூல் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் சொன்ன 4 ரூலையும் நான் வந்து இதுக்கு முன்னாடியே ஃபாலோ பண்ணியிருக்கேன், ஆனால் என்னோட பிக்சர் வந்து அவ்வளோ நல்லா இருந்ததில்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான். அது என்னன்னா, யூ டோன்ட் நோ யுவர் பெஸ்ட் ஆங்கிள். அதாவது உங்களோட பெஸ்ட் ஆங்கிள் எது அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் ஐடென்டிஃபை பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னையை வந்து எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து என்னோட பல்லு தெரிகிற மாதிரி சிரிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸும் எடுக்க ட்ரை பண்ணேன். பட் பார்க்குறதுக்கு அவுட்புட் வந்து அந்த ஃபோட்டோ உண்மையாகவே நல்லா இல்லை, எனக்கே ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபையாக இல்லை. ஸோ நான் வலுக்கட்டாயமாக அந்த ஃபோட்டோ தான் எனக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா அந்த ஃபோட்டோ கண்டிப்பாக நல்லாவே இருக்காது. ஸோ உங்களுடைய பெஸ்ட் ஆங்கிள் எது அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்னதாக ஒரு டிப் கொடுக்குறேன். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மிரரில் போய் டிஃப்ரெண்டான எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணி பாருங்கள், சிரிச்ச மாதிரி போஸ் கொடுத்து பாருங்கள். இல்லைனா வந்து ஒரு சைடாக இருக்கிற மாதிரி ஆங்கிளில் பாருங்கள், இந்த சைடு இருக்கிற ஆங்கிளில் பாருங்கள். ஸோ எந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு சூட் ஆகுதோ, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கோ அந்த ஆங்கிள் ரிலேட்டடான ஃபோட்டோஸ் வந்து நிறைய எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிக்சர்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ 6th ரூல் என்ன அப்படின்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா, ப்ரோ எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுல அவ்வளோ கிரேஸ் ப்ரோ, நான் ஃபோட்டோ வந்து செமையாக எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கப்போ அவன் ஃபோட்டோவை காட்டு அப்படின்னு சொன்னான்னா அவன் ஃபோனில் இருக்க 2000 ஃபோட்டோவையும் காட்டுவான், எல்லாமே செல்ஃபியாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே வந்து ரியர் கேமராவில் அதிகமாக ஃபோட்டோ எடுத்து பழகுங்க. ஸோ குவாலிட்டி வைஸும் நல்லாயிருக்கும், அந்த ஃபோட்டோ வந்து ஒரு ப்ரோ கிரேடில் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ரியர் கேமராவில் அதிகமாக ஃபோட்டோ எடுங்க. ஸோ நீங்கள் சொந்தமாக எடுக்க முடியாது, ஒரு ட்ரைபாடை வச்சோ அப்படி இல்லைனா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வச்சு எடுக்க சொல்லலாம். 7th ரூல் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பிக்சர் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதும் அந்த டைமிங்கில் வந்து ஃபோட்டோ எடுங்க. காலையில் வந்து நான் குளிச்சிட்டேன்ப்பா, நான் ஈவினிங் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறேன் அப்படின்னா எல்லாருக்கும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியாது. சில பேருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ பிக்சர் எடுக்க போகிறீங்க, ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க, அந்த பிக்சரும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பிக்சரை வந்து நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பிக்சர்லேயே ஒரு உயிரோட்டம் இருக்கிற மாதிரி தெரியணும். ஸோ நீங்கள் டல்லாவோ சேடாவோ அன்கம்ஃபர்டபுளாவோ ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் பார்க்கும்போது, ஓ அன்றைக்கி நான் அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது இதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன், அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன், அந்த மாதிரி மெமரிஸ் வரக்கூடாது. எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோட்டோ பார்க்குறது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெஷ் லுக் இருக்கணும். ஸோ அதனால் ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற டைமிங்கில் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 8th அண்ட் லாஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதை சும்மா தண்டத்துக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்லாகட்டுமே அப்படின்ட்டு ஃபோனில் சும்மாவே வச்சுருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன கலர் கரெக்ஷன்ஸ், சின்ன சின்ன ஃபில்டர்ஸ் வந்து அந்த பிக்சர்ஸில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ஃபோட்டோவோட குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு ரிச்சாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி ப்ரீசெட் பண்ணி ஃபில்டர்ஸ் வந்து நிறைய ஆப்பில் வச்சுருப்பாங்க. சும்மா நமக்கு பிடிச்ச ஃபில்டரை வந்து நீங்களா சும்மா சூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன எடிட்டிங் பண்ணுங்கள். அல்லது இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் எந்தெந்த மாதிரி கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த மாதிரி ப்ரீசெட் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அதை எப்படி நாம் ரெடி பண்ணுறது அப்படின்னு யூடியூப்பில் இல்லாத விஷயமே இல்லை. யூடியூப்பை பார்த்து நம்ம சின்ன சின்ன எடிட்டிங் ஸ்கில்ஸை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலமாக நம்மளோட பிக்சரோட குவாலிட்டியை நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். பர்சனலாக நான் என்னென்ன ஆப்லாம் எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஆப்போட லிங்க்லாம் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்படி போய் அந்த லிங்க்கை வந்து டச் பண்ணிங்கன்னா போதும், டேரெக்டாக ப்ளே ஸ்டோருக்கு போயிடும். ஸோ டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த 8 ரூல். இந்த 8 ரூலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எடுக்கிற எல்லா ஃபோட்டோவுமே வந்து மற்றவங்கள விட யூனிக்னஸாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஃபஸ்ட் விஷயம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், சும்மா தண்டத்துக்கு வந்து இப்படி போஸ்ட் கொடுக்காம எப்படி அதை யூஸ்ஃபுல்லாக பண்ணுறது அதை உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை, உங்களுடைய கரியர் வந்து எதா வேணா இருக்கலாம், உங்களுடைய பேஷன் எதா வேணா இருக்கலாம். பட் நாம் இப்போ வந்து டிஜிட்டல் வேர்ல்டு, தப்பு டிஜிட்டல் இந்தியாவில் இருக்கோம். ஸோ நாம் அதை பயன்படுத்தி ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் யோசிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நிறைய ஜிம் கோச்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ அவங்க அது மூலமாக நிறைய ஆன்லைன் கிளைண்ட்ஸையும் பிடிச்சிடுறாங்க, ஆஃப்லைன் கிளைண்ட்ஸையும் நிறையா வந்து பிடிச்சிடுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பிஜ்லி மோரிலி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், நல்ல ஒரு ஜிம் கோச்சு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் அவ்வளோ ஆக்டிவாக இருக்கார். ஸோ அது மூலமாக அவர் நிறைய கிளைண்ட்ஸ் வந்து பிடிச்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா அவ்வளோ ஆக்டிவாக இருக்காரு. அந்த மாதிரி உங்களுடைய கரியர், உங்களுடைய பேஷனை வச்சு உங்களால் பேசிவாக மணி இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமா, இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. ஸோ இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். நவீன் ஃப்ரம் AR STUFFZ.